Hi friends, welcome to Masala Train. இப்போ முறுக்கு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் இட்லி அரிசி வந்து ஒரு 1 கிலோ எடுத்துக்கோங்க. இதை வந்து ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சிருங்க. கடலை பொட்டுக்கடலை வந்து நீங்கள் அரைச்சி சளிச்சு வச்சுக்கோங்க. கருவேப்பிலை வந்து ஒரு 8 கொத்து அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. வரமிளகா வந்து ஒரு 10 to 15 காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கலாம். எள்ளு வந்து 3 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. ஓமம் ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. வெண்ணெய் 100 கிராம். சீரகம் வந்து ஒரு டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. உப்பு தேவையான அளவு. இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ கடலையை அரைச்சி சளிச்சு வச்சுக்கோங்க. அரிசி ஆடுறதுக்கு முன்னாடி இந்த மிளகாய் வந்து தனியாக அரைச்சி வச்சுக்கோங்க. ஏன்னா கிரைண்டரில் போய் சிக்காமல் இருக்கும். இதோட சேர்த்து கருவேப்பிலையும் அரைச்சிருங்க. சீரகமும் சேர்த்துக்கலாம். இதை அரைச்சி தனியாக எடுத்து வச்சுருங்க. அப்புறம் வந்து கிரைண்டரில் அரிசி ஆட்டும்போது இதையும் சேர்த்து அரைச்சிருங்க. நம்ம அரைச்சி வச்ச மிளகா பேஸ்ட்டை வந்து ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் இப்போ அரிசி ஆட் பண்ணிக்கலாம். அரிசி சேர்த்துனதுக்கப்புறம் இதை நல்லா அரைச்சிருங்க. மாவு வந்து நல்லா நைஸாக அரைச்சிருங்க. இட்லி தோசை மாவை விடவே நல்லா நைஸாக அரைச்சிருங்க. மாவு ஓரளவுக்கு ஆட்டினதுக்கப்புறம் வந்து ஓமம் சேர்த்திக்கோங்க. இப்போ ஆட்டி வச்சிருக்கிற மாவோட வந்து அரைச்ச கடலை சேர்த்திடுங்க. அதுக்கப்புறம் வந்து எள்ளு சேர்த்திடுங்க. அப்புறம் வெண்ணெய் சேர்த்திடுங்க. இந்த மூணையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. கையிலேயே நல்லா பிசைஞ்சிருங்க. சப்பாத்தி மாவு பதத்துக்கு இருக்கணும். முன்னாடியே வந்து நீங்கள் உப்பு கூட செக் பண்ணி பார்த்துக்கலாம். பத்தலைன்னா திரும்ப போட்டுக்கலாம். முறுக்கு குடியில் வந்து எண்ணெய் தடவி வச்சுருங்க. அப்போ தான் வந்து மாவு ஒட்டாமல் இருக்கும். எண்ணெய் இப்போ நல்லா காஞ்சிருச்சு. இப்போ முறுக்கு போட்டுடலாம். இப்போ அதை திருப்பி போட்டுருங்க. திருப்பி போட்டால் கொஞ்சம் நல்லா வேகும், அதனால திருப்பி போடுறோம். இப்போ வந்து பபிள்ஸ் வந்து இல்லை. ஃபஸ்ட்டு வந்து முறுக்கு போட்டப்போ வந்து பபிள்ஸ் நிறையா வந்துச்சு. இப்போ பபிள்ஸ் வந்து ரொம்ப குறைஞ்சிருச்சு. அப்போ வந்து முறுக்கு வெந்துருச்சு அப்படின்ட்டு அர்த்தம். இந்த டைமில் வந்து முறுக்கு எடுத்துருங்க. இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். புது வியூவர்ஸாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.